சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ அதனால் நாளைக்கு தான் சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால நான் இன்றைக்கி சென்செக்ஸில் தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு டவுன் சைட் ட்ரேடு வந்து நான் மார்னிங்லேயே எடுத்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட்டும் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்திருந்தேன். ஆர்டர் புக் எடுத்துப்போம். இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான். காலையில் 9:25க்கு அப்புறம் இந்த ட்ரேடை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஒரு 23 லாட் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். கால் ஆப்ஷனை தான் நான் செல் பண்ணியிருந்தேன். 77,200 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோட டைரக்ஷன் வந்து இன்றைக்கி டவுன் சைடு தான். ஓப்பனிங்லேயே இன்றைக்கி ட்ரேட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து நான் ஒரு 11:05 வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான். இன்றைக்கி வந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 303 ரூபா வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 35,226 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் நான் முடிச்சிருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இன்றைக்கும் ட்ரேடு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ரா1 டவுன் சைட் டைப் 1 ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்கரும் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். நேற்றும் அதே மாதிரி தான், அதுக்கு முன்னாடி நாளுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு S2S3 50% வரைக்கும் டார்கெட் வந்துச்சு. நேற்று வந்து அப்படியே சைட்வேஸ்லேயே நின்று டார்கெட் போகல, இருந்தாலும் சைட்வேஸ்லேயே டவுன் சைட் டைரெக்ஷன்லேயே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா S2S3 50% வந்து டார்கெட் வந்து. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து காலையிலே எனக்கு டார்கெட் ஹிட் ஆனதால் இந்த ட்ரேடை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில்லே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். செகண்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே S1 தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்துகிட்டு டே ஹை வந்து ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்து என்னோட டார்கெட் போயிடுச்சு. என்ன ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருந்ததுனால குவான்டிட்டிஸ் வந்து என்னால் அதிகமாக போட முடியல. ஸோ அதனால் எனக்கு இந்த 35,000 தான் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ எல்லா நாளும் வந்து நாம் என்ன எதிர்பார்க்குறோன்றதை விட மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். எல்லா நாளும் ஒரே மாதிரியே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. P&L பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அன்றைக்கி என்ன கண்டிஷன் இல்லை, அன்றைக்கி என்ன ரிஸ்க் இருக்குது நம்மளுக்கு, அதுக்கேற்ற பொசிஷன் சைசிங் குவான்டிட்டிஸ் தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா? அதனால இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் போதுமானது. என்னோட டார்கெட் ரீச் பண்ணும்போது எனக்கு இதுதான் ப்ராஃபிட் இருந்தாலும் இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லாங் ரன்னுக்கு நம்மளோட ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டில் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? டிசிப்ளின் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் ரூல் எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக ட்ரேட் பண்ணால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நான் இந்த ட்ரேட் வந்து டவுன் சைட் ட்ரேடை நான் எடுத்தேன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் ரா1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். இதே தான் நேற்றுக்கு அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் 2 நாளுமே இதே ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு என்ட்ரி வந்துச்சு. இன்றைக்குமே அதே ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் அந்த டவுன் சைடு என்ட்ரி வந்திருக்கு. மேபி இந்த மாதிரி தொடர்ந்து இதே ஸ்ட்ராட்டஜி கிடைக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு டைரெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால தான் டவுன் சைட் ட்ரேட்ஸே நிறைய கிடச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம லார்ஜர் டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு டவுன் சைடே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் இன்றைக்கி என்ன இந்த ட்ரேடை வந்து நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்றது பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன். லாஸ்ட் இயர் 2025 கூட போயிட்டு பார்ப்போம். ரா1 போகிறேன். ரா1ல் வந்து இன்றைக்கி வந்து டவுன் சைடில் வந்து டைப் 1 நான் ஃபாலோ பண்ணுற டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் 2025 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் வந்திருக்கு. ஸோ சார்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி அந்த டே ஃபுல்லாக அப்படியே சைட்வேஸ்லேயே தான் இருந்திருக்கு நேற்று வந்த மாதிரி. ஆனாலும் அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான். ஏன்னா நம்ம டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஃபேவராக போனாலும் பிரச்சனை கிடையாது, அப்படியே சைட்வேஸில் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துருச்சு. S2S3 50% டார்கெட் வந்துருச்சு. இங்கே S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே S2S3 50% டார்கெட் நல்லா வந்துருச்சு. இது டேட் வந்து 11/2/2025. இந்த டேயில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரி, அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா டார்கெட்டே போயிடுச்சு S2S3. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S2S3 50% வரைக்கும் டார்கெட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் ஆயிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரி. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S2S3 50% ரெண்டாவது கேண்டிலே வந்துருச்சு டார்கெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டே ஃபுல்லாக அப்படியே டவுன் சைட் ட்ரேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ்லேயே தான் இருந்திருக்கு. 2.25 இந்த ட்ரேட் விட்டு வெளியே வந்துட்டுனா ப்ராஃபிட்டபிளாக தான் வெளியே வருவோம். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S2S3 50% நம்மளுக்கு டார்கெட் வந்துருச்சு. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S1 தாண்டி ஃபஸ்ட்டு கேண்டிலே க்ளோஸு, அதுக்கப்புறம் S2S3 50% டார்கெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக வந்து டவுன் சைட்லேயே தான் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இதுவும் டே ஃபுல்லாக ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ நான் இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது கேண்டில் என்ட்ரி, S2S3 50% டார்கெட், அவ்வளோதான். இப்போவும் அது வந்து டவுன் சைட் டைரெக்ஷன்லேயே தான் அப்படியே சைட்வேஸில் இருந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமாக. ஓகேங்களா? நம்ம டார்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுன்றதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். எப்போவாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேட் வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அன்றைய நாள் வந்து நான் பிரேக் ஒன்ல முடிஞ்ச வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை நல்ல ப்ராஃபிட்லேயே கூட முடிக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் சின்ன ஒரு மைனர் லாஸில் கூட முடிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதை தான் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் இன்றைக்கி இந்த 23 லாட் மட்டும் நான் இன்றைக்கி செல் பண்ணேன்னா, என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து 70,000 தான். டிவைடட் பை இன்றைக்கி என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து நான் ஒரு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன்.
ஈக்குவல் டு 466 டிவைடட் பை சென்செக்ஸோட லாட் சைஸ் 20. ஸோ அதை போட்டோன்னா 23 லாட்ஸ் வந்து நான் இங்கே செல் பண்ணலான்னு எனக்கு காட்டுது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து 23 லாட்டை வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ஸ்டாப் லாஸே போய் ஹிட் ஆனாலும் எனக்கு 70,000க்கு மேலே லாஸ் ஆகாது அப்போ தான். ஓகேங்களா, அதனால தான் நாங்கள் 23 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே என்ன தான் ஸ்ட்ராட்டஜியோட வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு 30% தான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட வெயிட்டேஜ்லாம் ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக நம்ம வரதுக்கு ஸ்ட்ராட்டஜியோட வெயிட்டேஜ் வெறும் 30% தான். மீதி இருக்க அந்த 70% வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணுற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளோட அந்த ட்ரேடிங் சைக்காலஜி தான். ஓகேங்களா, ஸோ அதில் தான் நான் அதிக கவனம் செலுத்துவேன். அது கூடவே இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணி நம்ம பண்ணும்போது நல்ல பெட்டர் ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டை தந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.